அன்பான விவசாயிகளுக்கு பணிவான காலை வணக்கம். நாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் வெள்ளையூர் கிராமத்தில் இருக்கோம். இப்போ இது ஏற்கனவே மல்லாட்டை போட்டார். மல்லாட்டை போட்டதில் சரியான ஜெர்மினேஷன் இல்லாததால் ஒரு இடத்துல மல்லாட்டை முளைக்கலன்றதால இதில் வம்பன் 10 உளுந்து வரைச்சிருக்காரு. வம்பன் 10 விழுந்து வரைச்சி இப்போ ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் ஆகும்போது இதில் மஞ்சள் தேமல் நோய் வராதுன்றாங்க. எதிர்ப்புக்குரிய ரகம்தான், ஆனாலும் இதில் மஞ்சள் தேமல் நோய் வருது. இது மாதிரி இந்த நோய் இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னா, இது சார் உறிஞ்சும் பூச்சிக்களை தான் முதல்ல தடுக்கணும். சார் உறிஞ்சும் பூச்சிகளால் தான் இந்த நோய் பரவும். அதனால் சார் உறிஞ்சும் பூச்சிகளை அடித்து கண்ட்ரோல் பண்ணணும். இருந்தாலும் இதை வெளில ஒரு பாலித்தீன் சாக்கு ஒடிச்சிக்கிட்டு இதை எடுத்து உள்ளார பிடுங்கி போட்டுடணும். ஒரு செடியில் ஒரு ஏக்கருக்கு 10 செடி இருந்தால் 20 செடி இருந்தாலும் அப்படியே தினைக்கும் பிடுங்கி போட்டணும். 10 நாளைக்கு ஒரு தாட்டி வாட்ச் பண்ணி இதை பிடுங்கி போட்டு கொண்டு போய் எட்டை போட்டு எரிச்சிடணும். இதை இப்படி பிடுங்கும்போது இப்படி ஆடிச்சுன்னா அந்த அந்த தும்பல் இந்த இதில் இந்த சுனை மற்ற இதில் படும்போது அந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் இந்த பட்டம் நல்லா தான் இருக்குது. வம்பன் 10 நல்லா இருக்குது. இன்னும் பூ வைக்கல. இது ஒரு தாட்டி மருந்து அடிக்க வேண்டியது இருக்கும். மருந்து அடிச்சுட்டா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சவுக்கையும் நல்லா இந்த ஊடு பயிர் போட்டதால் களைகள் அதிகமாக முளைக்கலை. இது ஒரு ரெண்டு பிளான், அதாவது ஊடு பயிராகவும் இருக்குது, அதே சமயத்தில் களையும் முளைக்காத களையும் கண்ட்ரோல் பண்ணுது. இல்லைன்னா களை ஒரு 3 தாட்டி களை வெட்டுக்கணும். இதுக்கு களையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதனால் ஊடு பயிர்ன்றது ஒரு சிறப்பானது, அதாவது சவுக்கில். நன்றி, வணக்கம்.